I saw that coming. நான் கெஸ் பண்ணேன். நல்லவனாவே இருந்துட்டா அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. இந்த வீட்டுல எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா நான் போவேன். தாராளமா வரலாம். நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இது அது இல்ல. சந்தோஷமா இங்க வந்து என் கூட பேசிட்டு ஜாலியா வீட்டுக்கு போயிடலாம். நிறைய மோன் ஆக்டிங் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தா நிறைய நடிக்கிறதா என்னால காட்ட முடியலடா. மாமா நீ கில்லாடி என்னைய எல்லாரும் முன்னாலேயும் அழ வச்சுட்டேன். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 35 எபிசோட் 36 ஓட ரிவ்யூ தான். சண்டே எபிசோட்ஸ் வழக்கம் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்னைக்கு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு டாபிக் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த ஆகா ஓகோ டாஸ்க் நடந்துச்சு இல்லையா, அந்த சம்பவங்கள் மட்டும் தான். ஸோ அதை பத்தி பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி நேராக உள்ள போயிட்டு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வாட்டி பாடுகளே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அந்த பாட்டு நல்லா தான் இருந்துச்சு. அது நல்லாவே வந்து பாடியிருந்தாங்க. ஸோ அதை வந்து பாடி காமிச்ச உடனே அவருமே வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ணாப்ல. அதுக்கப்புறமா முதல் கேள்வியா என்ன கேள்வி கேட்டாருன்னா, அதாவது இவங்களுக்கு கொடுத்த இந்த ரோலை எனக்கு கொடுத்திருந்தா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யாருக்காச்சும் தோணுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஒரு பையன் கை தூக்கலையே. சரி ரைட், எவனு கை தூக்க மாட்டான், நமக்கு கிடைச்ச அடிமை திவாகர் தான், அவனை போட்டு போலப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் எஞ்சிரிக்க வச்சிட்டாப்ல. திவாகர் இப்போ நீங்க தான் சொல்லுங்க. திவாகர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விக்ரம் கிட்ட சபரிக்கு மேனேஜர் ரோல் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த குட் லக் ஸ்டாச்சு ரோல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாச்சு ரோலை சபரி வந்து திவாகருக்கு தான் கொடுத்துருப்பாப்ல. அப்ப எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்காக தான் கேட்டாப்ல. பட் புரிஞ்சிக்காம இல்லையே சார், நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லையே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சபரி கேட்கும்போது இல்லைன்னு சொல்லியே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஓ அதை கேட்குறீங்களா? ஆமா சார், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சு சார், அதுக்கப்புறமா ஜாலியாக எடுத்துக்கிட்டேன் சார், இந்த காஸ்டியூம்லாம் போட்டுருப்போம் ஜாலியாக தான் சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இங்கே பாரு, நீ அப்படிலாம் பண்ணவே கிடையாது, நீ ஒரு கலவரத்தை பண்ணிட்டு தான் நீ பண்ணவே செஞ்ச. அது நீயா ஃபர்ஸ்ட் சொன்ன, வியானா வந்து உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு உடன்பாடு இல்லைன்ற மாதிரி கூட பேசிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு விஜய் சேதுபதி பேசி காமிச்சிட்டு, இவ்வளவு லென்த்தா பேசினா உனக்கே இவ்வளவு காண்டா இருக்கு, இப்படி தானே ஒவ்வொரு வாட்டி நீ போய் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி குத்தி காமிச்சாப்ல. அதாவது திவாகர் வந்து நாமினேஷன் பண்ண போதா இருந்தாலும் சரி, இல்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மர் எல்லாம் பேச சொன்னாங்கன்னு வைங்களேன், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாப்ல. இருக்கிறவன்லாம் ரெஸ்ட் ரூம் அடக்கிட்டு அங்கேயே உச்சா போயிடலாமான்ற அளவுக்கு அடக்கிட்டு இருப்பாங்களே, அதை குத்தி காமிச்ச மாதிரி குத்தி காமிச்சாப்ல. இப்போ நான் தொடர்ந்து பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கு? இது மாதிரி 10 மடங்கு பேசுறீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு கேரக்டரா வாழ்வேன், நடிப்பு அரக்கன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த குட் லக் ஸ்டாச்சு ரோலுக்கு எடுத்தோம்னா நம்மளால பேச முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸ்லாம் அதுக்கு முன்னாடியே நீ பண்ணிக்கிற, உனக்கு தேவையானதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிக்கிறே தவிர்த்து ஒன்னும் ஒரு டாஸ்க் பண்ண வைக்கிறது எங்களுக்குலாம் எவ்வளவு பெரிய டாஸ்க் ஆக்குன்னு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாப்ல. ஏன்னா இந்த குட் லக் ஸ்டாச்சுடைய ரோல் கொடுத்துட்டு சபரி அப்பதான் சொல்லிட்டு போயிருப்பாரு, அண்ணே இந்த ரோல்ல நீங்க பேசக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போன உடனே ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருப்பாப்ல. அப்புறம் பிரவீன் ஓடின்னு சொல்லிப்பாப்ல, அண்ணே ஒரு நிமிஷம் நீங்க பேசக்கூடாதுனே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 மணி நேரம் பேசிட்டு இருப்பாப்ல. கடைசி வரைக்கும் இந்த டாஸ்க்ல நமக்கு என்ன ரோல் கொடுத்திருக்காங்க, அந்த ரோலை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்காம என்ன காஸ்டியூம் கொடுத்திருக்காங்க, இந்த காஸ்டியூமை வச்சு என்னென்ன ரீல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அந்த டாஸ்க்லயே பண்ணிட்டு இருந்தார் பாத்தீங்களா, அதுக்கு தான் வச்சு செய்றாரு. யாரிடம் கேட்கிறாய் வட்டி? நீங்க உசாரா இருக்கிறீங்கன்னா அப்ப நாங்க உசாரா இருக்க கூடாதா? கடைசியா தர்புஷ்ணி அதுக்கு என்ன சொன்னார்னா, இல்ல சார் நான் வியானா கிட்ட கிச்சன் டீம்ல நிறைய வேலையெல்லாம் கத்துக்கிட்டேன், திடீர்னு வந்து சாண்ட்ராக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க ஒழுங்கா வேலை செய்யல நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்க இருக்கிறது என்னுடைய உரிமை எதுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ரைட், அது சீக்ரெட் டாஸ்க்ல வருது, அதை பத்தி என்னால இப்ப ஓபனா பேச முடியாது, நீங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிட்டாப்ல. உங்க போ சொன்னனால தானே மாத்துறாங்கன்னு ஒரு தாட் இருந்துச்சு சார். சோ விஜய் சேதுபதி ஃபர்ஸ்டா கேட்ட கேள்விக்கு பெருசா யாருமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால கிடைச்ச தர்புஷ்ணியை வச்சு இவரால என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சு விட்டுட்டு வாங்க இப்ப அடுத்த கேள்விக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாப்ல. அது என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீட்டுல இந்த வேலைகள் எல்லாம் நான் தான் இழுத்து போட்டு பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஆச்சரியப்படுற வகையில ஃபர்ஸ்ட் அரோரா கை தூக்குனாங்க. என்னது நீயா, என்னமா சொல்ற, உன் கிரெடிட்டையும் திருடுறதுக்குலாம் ஆள் இருக்கா, எங்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நாங்க வந்து பாத்ரூம் டீம்ல இருந்தோம், நானு எஃப்ஜே, எங்களுடைய மேனேஜர் வந்து அமிதா இருந்தாப்ல, நாங்க 2 பேரும் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தோம், 2 பாத்ரூமையும் மாறி மாறி க்ளீன் பண்ணதுலாம் நாங்க தான், ஆனா கடைசில வந்து கெஸ்ட் பாராட்டும் போது அவர் வந்து தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. பாத்ரூம் பத்தி அப்ரிஷியேட் பண்ணும்போது எங்களை சொல்லாம மேனேஜர் அப்ப விஜய் சேதுபதி இதை பத்தி அமித் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, அவங்க 2 பேருக்கு ஈக்குவலா நானும் வேலை பார்க்க தான் சார் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எஃப்ஜேவும் அரோராவும் இல்ல சார் அவர் வேலையே பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அரோரா என்ன சொல்றாங்கன்னா, எஃப்ஜே வந்து ஃபர்ஸ்ட் நாள் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தான், அப்ப அமித் தான் வந்து இதெல்லாம் வேணாண்டா அப்படி
அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனால அவனும் அவாய்ட் பண்ணிட்டான். பட் கடைசியா கெஸ்ட் ஃபீட்பேக்ல ஃபர்ஸ்ட் நாள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அடுத்த நாள் பண்ணவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அமித் வந்து சொல்லியிருக்கணும், இல்ல நான் தான் பண்ண வேணாம்னு சொன்னேன்னு. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அண்ட் அடுத்ததா எஃப்ஜே என்ன சொன்னார்னா, இந்த கார்னிவல் அப்படிங்கிற ஐடியாவே நான் தான் கொடுத்தேன், அதை பத்தின பாராட்டு வரும்போது எஃப்ஜே தான் அந்த ஐடியா கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி கிரெடிட் கொடுக்காம அது தேங்க்ஸ்ங்கிற மாதிரி அந்த கிரெடிட்டை அவர் எடுத்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்ததா மறுபடியும் அரோரா, அதாவது இந்த டீம் வந்து பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொன்னாரு. ஆனா அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு முன்னாடி ஒரு சின்ன சண்டை வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தினால அப்படியே எஃப்ஜே பேரை கொண்டு போயிட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சொல்லிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான அலிகேஷன் எடுத்து அமித் மேல வச்சாங்க. ஆக்சுவலா இந்த டாஸ்க்ல ஒவ்வொருத்தர் பேர் சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தா மொத்த கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்து அமித் மேலே வச்சிட்டாங்க. அந்த கார்னிவல் ஐடியா கொடுத்ததே நான் தானா, அதையுமே வந்துட்டு அவர் அங்க சொல்லலாம். சோ அமித் மேல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி வச்ச கம்ப்ளைண்ட்ஸ்க்கு அமித் அப்படி என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்டா என்ன சொன்னாருன்னா, நிறைய நேரங்கள்ல இவங்க ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க, மாறி மாறி தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் தான் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதாவது ஜக்கூசில ஹாட் வாட்டர் வரல, சோ அதனால நான் தான் போய் அண்டை நிறைய ஹாட் வாட்டர் வச்சு 4 தடவை 5 தடவை தூக்கி கொண்டு போய் ஊத்திட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்கு வந்து வினோத்தும் சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்விக்கு நீங்க வேலை பார்த்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. ரெண்டாவது கேள்வி எஃப்ஜே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்ல, அதையும் பண்ண வேணாம்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் வந்திருக்கிற கெஸ்டே தான் சொன்னாங்க அந்த மாதிரி சொன்ன உடனே, கெஸ்டா யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. தீபக் தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்படியா தீபக் சொன்னாரா, என்ன சொல்றீங்க தீபக்கா சொன்னாரு அப்படின்னா, ஆமா சார் தீபக் தான் சொன்னார், அப்ப தீபக்கே கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து கூப்பிட்டாங்க. தீபக் உடனே அங்கிருந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டாப்ல. வந்த உடனே ரெண்டு பேரும் மாறி மாறி, என்ன ஒட்டமுலாம் பயங்கரமா இருக்கே, ஜிம்முக்கு போறீங்களா, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சரி ரைட் மேட்ருக்கு வாங்க, எவ்வளவு நேரம் அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே நேரம் மேட்ருக்கு வந்தாங்க. அப்ப தீபக் என்ன சொன்னார் அப்படின்னா, கயோசா இருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன் தவிர்த்து பெர்ஃபார்மன்ஸே வேணான்ற மாதிரி நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஆனா இன்னைக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த ப்ரோமோல கமெண்ட்ஸ் நம்ம நிறைய படிச்சோம் அப்படின்னா, லைவ்ல நான் பார்த்தேன், ஆமா தீபக் சொல்லியிருந்தாரு நிறைய வந்து பீட் பாக்ஸிங்கா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அமித் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. நான் லைவ் பார்க்கல, பட் அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒருவேளை தீபக் சொல்லியிருப்பார் போல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா அமித் வந்து நான் ஒரு விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, எஃப்ஜே மென்ஷன் பண்ண மாதிரி எஃப்ஜே தான் அந்த கார்னிவல் ஐடியா வந்து கொடுத்திருக்காப்ல. பட் நாங்க நிறைய டிஸ்கஷன் போனதுனால யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, நான் அதை மறந்துட்டேன், அந்த இடத்துல மென்ஷன் பண்ணவும் இல்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது ரொம்ப ஓப்பனாவே அக்செப்ட் பண்ணிட்டாப்ல. ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எஃப்ஜேயோட ஐடியா தான் அந்த கார்னிவல். அந்த தீபக் அந்த வீட்டுக்கு கெஸ்டா போயிருக்கும்போது அந்த மனுஷன் அழுதுருப்பார் இல்லையா, நீங்க எதுக்காக அழுதீங்க அப்படிங்கிற ரீசனை இப்ப எல்லாருக்கும் சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தீபக் சொல்றாப்ல, அந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த வீடு நிறைய விஷயத்தை கத்துக் கொடுக்கும், அதை வந்து அங்க இருந்து உணர்ந்தவங்களுக்கு மட்டும் தான் புரியும், இப்ப அந்த வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கு புரியாது, அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. அது எல்லாமே ஓகே தான், பிக் பாஸ் வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, பிக் பாஸ் வீட்டு நிறைய சொல்லி கொடுக்கும், நம்ம யாருங்கிறத காட்டி கொடுக்கும், எல்லாமே ஓகே தான். ஆனா இதுக்கும் நீங்க அழுததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னே புரியலையே, இந்த சீசன்ல அந்த வீட்டுக்கான மரியாதையை யாருமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அழுததை தான் அவர் மென்ஷன் பண்றாப்ல. ஆனா ஒவ்வொரு சீசன்லயும் இது நடக்கத்தானே செய்யுது, எல்லா சீசன்லயும் சண்டை போட தான் செய்றாங்க, எல்லா சீசன்லயும் டாஸ்க்ல மாத்தி மாத்தி அடிக்க தான் செய்றாங்க, எத்தனையோ சீசன்ல ரெட் கார்டுலாம் வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்களே. சரி எல்லா சீசனையும் விட்டுருவோம், இவங்க சீசன்ல யாருமே எந்த சண்டையும் போட்டது இல்லையா, எவ்வளவு கத்தி கதறி சண்டைலாம் போட்டிருக்காங்க, அப்பெல்லாம் அந்த வீட்டுக்கான மரியாதை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலையா. இப்ப அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னடா அந்த வீட்டுக்கான மரியாதை இவங்க யாருமே கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறாராம். நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கும். தீபக் ஷோல வச்சு அழுதுட்டாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த மனுஷனை வீக்கெண்ட் எபிசோடெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஏன் அழுதுங்க, எதிரோ அழுதுங்க, சொல்லுங்க தீபக் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யோகி பாபு காமெடி மாதிரி ஆக்கி விட்டுட்டு அந்த மனுஷனை அமுச்சு வச்சுட்டு மறுபடியும் இந்த கிரெடிட் மேட்டருக்கே வந்தாங்க. அப்ப அமித் வந்து நானும் வேலை பார்த்தேன் சார், அந்த வேலை பார்த்ததை மற்றவங்களும் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது விஜய் சேதுபதி எஃப்ஜே அண்ட் ஆரோரா ரெண்டு பேர்ட்டுமே கேட்டாப்ல, மற்ற எல்லாருமே பார்த்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டா நாங்க பார்க்கலையே சார் அப்படிங்கிறாங்க. நீங்க பார்க்கலன்றதுக்காக அவர் வேலை செய்யலன்னு ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது வியானா என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஜே வந்து கிரெடிட் திருடிட்டாருன்ற மாதிரி சொல்றாருல, ஆனா மற்ற எல்லாரையும் பார்த்து கிரெடிட்டுக்காக வேலை பார்க்கறியா, கிரெடிட்டுக்காக வேலை பார்க்கறியா இப்படி கேட்டிருந்தா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்காக அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரியங்கா தண்ணி கேட்டாங்களா, இவங்க குடுகுடுன்னு ஓடி போய் கிளாஸை கழுவி தண்ணி எடுக்க போனாங்களா, நீ எப்படி தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு பக்கம் ஊத்துறாங்க, மறுபடியும் பிடிச்சா திவ்யா பிடிச்சி கீழே ஊத்துறாங்களா, டேய் தண்ணி கேட்டாங்க அதை எடுத்து கொடுக்கிறது கேட்டா இவ்வளவு போராட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா திவ்யா என்ன சொல்றாங்க, இல்ல சார் ஆல்ரெடி கெஸ்ட் சைடுல இருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்துருந்துச்சு, அதாவது ஸ்மெல் வருது கிளாஸ்ல அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாம இது ஒருத்தர் பார்க்குற வேலையா 3 பேர் பார்க்குற வேலையா, அதாவது வெசல் வாஷிங் டீம்ல தான் கிளாஸை கழுவணுமா, தண்ணி
எடுத்து கொடுக்கறது குக்கிங் டீமா, எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது ரூம் சர்வீஸா. இவங்க 3 பேர் வேலையை வியனாவே பார்த்து கிரெடிட் வாங்க பார்த்தாங்களா, அதை அவங்க தடுத்துட்டாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் எஃப்ஜே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இல்ல சார் அவங்க வந்து என்கிட்ட தான் கேட்டாங்க, நான் போய் எடுத்து கொடுக்கலான்ற மாதிரி பார்த்தேன், ஆனா இவங்க அப்படி பண்ணதுனால நான் வேணும்னே எடுத்து கீழே ஊத்துனேன் சார் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா, சரி ரைட்டு, இப்போ நீ எத்தனை கிளாஸ் தண்ணியை கீழே ஊத்துன அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே கேட்கும்போது 1 கிளாஸ் தண்ணி தான் சார். அப்போ வியனாவோட கிளாஸ் தண்ணி மட்டும் தான் கீழே ஊத்திருக்கு, திவ்யா எடுத்து கொடுத்து தான் கொண்டு போய் கொடுத்தியான்னு சொல்லி கேட்டா, இல்ல சார் நானே பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டேன். நீயே பிடிச்சி கொண்டு போய் கொடுத்துட்டியா, சரி ஓகே, நீ என்ன டீம்? நான் பாத்ரூம் கிளீனிங் டீம் சார். என்னடா டேய், ஒரு பக்கம் என்னன்னா 3 டீம் பார்க்க வேண்டிய வேலையை ஒரே ஆளா பார்க்க போனாங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் இன்வால்வ் ஆனாங்களா, ஆனா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பாத்ரூம் கிளீனிங் டீம்ல இருந்தவன் போய் தண்ணி எடுத்து கொண்டு போய் கெஸ்ட் கொடுத்தானா, அது கேப்டனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எந்த டீம் நீங்க? நான் வாஷ்ரூம் டீம்ண்ணே. இந்த பிரச்சனையை கேட்டு முடிச்ச உடனே விஜய் சேதுபதிக்கு தலையே சுத்தி போச்சு. ஏன்டா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பாத்ரூம் கிளீனிங் டீம்ல இருக்க நீ என்ன கொண்டு போய் தண்ணி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அந்த இடத்துல தான் எஃப்ஜே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறாராமா. நான் வந்து எனக்கு நானே ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணிட்டேன் சார் அப்படினாரு. என்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரியங்காவுடைய டை ஹார்ட் ஃபேன், அதனால எல்லா வேலையும் நான் தான் செய்யணும்னு பார்த்தேன் சார். அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு பொய்யை வேற சொல்லி வச்சிருந்தேன் சார். அவங்க வந்து என்ன மட்டும் தான் இருக்க சொன்னாங்க, எதுவாக இருந்தாலும் நான் தான் போய் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தேன். அதனால தான் அந்த தண்ணியை நான் போய் கொடுக்கணும்னு பார்த்தேன். வியனா அந்த இடத்துல ஒரு ஈகோ கேம் விளையாடினாங்க, அதனால தான் நான் வேணும்னே பண்ணேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிக் பாஸ் உனக்கு அந்த கேரக்டர் கொடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் எனக்கு நானே டிசைன் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்ப விஜய் சேதுபதி கேட்டாப்ல, பிக் பாஸ் கொடுக்காம உனக்கு நீயே ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு வேற நீ எதிர்பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அதை மறுபடியும் அவன் ஜஸ்டிஃபை தான் பண்ணிட்டான். கடைசியில் விஜய் சேதுபதி சொல்லிட்டாப்ல, மத்தவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி இல்ல, நீ தான் எல்லாரும் வச்சு ஸ்கோர் பண்றதுக்கு பாத்துக்க போல சொல்லி மொக்க கொடுத்து குறைச்சாப்ல. கடைசியில் இவர் தான் ஸ்கோர் பண்ண பாத்துக்கிறாப்ல, இவர் அதையும் தூக்கி. ஆக மொத்தம் எஃப்ஜே பாருங்க, ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற பேர்ல அதுல அத்தனை போய் சொல்லி யாருக்கும் எந்த கிரெடிட்டும் கிடைக்க விடாம எல்லா கிரெடிட்டையும் நம்மளே வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டுட்டு இப்ப அதே வாய் வந்து எனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டை எல்லாரும் திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். உட்காருங்க, இந்த பிரச்சனை தீர்வே இல்லை, உட்காருங்க. அந்த அடுத்த விக்ரமே அந்த கார்னிவல் பத்தி மென்ஷன் பண்ணாப்ல, எஃப்ஜே தான் அந்த கார்னிவல் ஐடியா கொடுத்தாரு இல்லன்னு சொல்லல, ஆனா அதுல கொலாபரேட்டிவ் எஃபோர்ட் இருந்துச்சு, எல்லாருமே வந்து நிறைய எஃபோர்ட்ஸ்லாம் போட்டுருந்தாங்க, ஆனா யாருக்குமே கிரெடிட் கிடைக்காம மொத்த கிரெடிட்டையும் அமித் எடுத்துட்டு போயிருக்காருன்னா அது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஒரு கொலாபரேட்டிவான எஃபோர்ட் தான், அதுக்கான கிரெடிட் வெறும் இவருக்கு மட்டும் தான் போயிருக்குன்னா அது மிகப்பெரிய தப்பு சார். அந்த அடுத்த திவாகர் என்ன சொன்னார்னா, எங்களுடைய ஹெச்எஃப் வந்து சாண்ட்ரா அவங்க சமைக்கிறது நானும் வியனா தான் போய் சர்வ் பண்ணுவோம், அதான் எங்களுடைய வேலையே, ஆனா அங்கேயுமே எஃப்ஜே எங்களுக்கு முன்னாடி சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்ப எஃப்ஜே கேட்கலாம்னு சொல்லி கேட்டா, அப்பயும் அவன் என்ன சொல்றான், அதையுமே நான் கேரக்டர் தான் சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ கேரக்டர்ல பண்றேன்னு எல்லாரும் வேலையும் நீயே பார்த்துட்டா அப்ப அவங்க என்னதான் பண்ணுவாங்க, நீ வந்து பாத்ரூம் கிளீனிங் டீம் சம்பந்தமே இல்லாம எதுக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்ல சார் நான் பிரியங்காவுடைய டை ஹார்ட் ஃபேன்ன்ற கேரக்டர் பண்ணேன்ல, அதனால பிரியங்காக்கு மட்டும் தான் சார் சர்வ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிரியங்காக்கு மட்டுமே பண்ணாலுமே அந்த கிரெடிட் திருடுற மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்ல சார் நான் கேரக்டர்ல தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு சொன்னாலுமே அது எஃப்ஜேக்கு புரிஞ்ச மாதிரியே தெரியல. நான் என் கேரக்டரா ப்ளே பண்ணனா, ஐயோ கரெக்ட் எஃப்ஜே. ஆக மொத்தம் இந்த வீட்ல எஃப்ஜேக்கு எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலுமே அது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல அப்படிங்கறத கொஞ்ச நேரத்துல அவரே ப்ரூவ் பண்ணிடுவாருன்ற மாதிரி இவ்வளவு நேரம் பேசி முடிச்சுட்டு விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே இவர் மறுபடியும் அமித் போய் கேட்கறாப்ல, ஏங்க அது மாப் இப்படி போடணும் அப்படி போடணும் நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க, ஆனா எங்கேயுமே நீங்க மாப் போட்ட மாதிரி நான் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னா, நான் மாப் போட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல, நீங்க போடும்போது நான் பார்க்கலையே அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற. ஏண்டா எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சார் பண்ணிட்டேன், நீ மாப் போட்டிருக்கேன், நான் தகுசியில தண்ணி எடுத்து ஊத்திருக்கேன், பாத்ரூம்ல கழுவி விட்டுருக்கேன், இல்ல அவர் மேனேஜரா நீ மேனேஜரா எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எந்த ஊர்ல மேனேஜர் வந்து எம்ப்ளாய் கிட்ட நான் அந்த வேலை பார்த்திருக்கேன் இந்த வேலை பார்த்திருக்கேன்னு சொல்லுவாங்களா, அவர் வந்து அவருக்கு மேல கூடிய மேனேஜர் கிட்ட தான் அவங்க என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் அட்ரஸ் பண்ணணும். அவருக்கு கீழே கூடிய எம்ப்ளாய்ஸ் கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன் சார் அதெல்லாம் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அதை கடைசி வரைக்கும் எஃப்ஜேவும் அறவும் புரிஞ்சிக்கவே இல்ல. அதுதான் சொல்றேன் தெரியாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தான் எஃப்ஜே புரிஞ்சிக்கலையா அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் வினோத் கிட்ட போய் கேட்டுக்காப்ல, இந்த கேரக்டரா ஒன்னு பண்ணல அது உங்களுக்காக டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல, இல்லடா எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸா இல்ல, ஆனா இந்த கேரக்டர் நீ யாருக்கிட்ட எடுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படி யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைனே, நம்மளே எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து பண்ணிக்கலானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ பண்ணிக்கலாம் ஓகே, ஆனா போய் சொல்லி யாரையும் வரக்கூடாதுன்னு சொன்னியடா, அதுவும் கேரக்டர் தானே பண்ணேன் அதெல்லாம் பண்ணலானே, ஏண்டா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்டா பண்ண, அது நீ பண்ணிட்டு எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு நீயே வேற எதிர்பார்க்கறியா அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு நேரம் விஜய் சேது கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டு போனாரு. மறுபடியும் வந்துட்டு அதெல்லாம் பண்ணலானே ஏன்னா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை போலியடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஒரு கேரக்டர் நான் எடுத்து ப்ளே பண்ணேன். மற்ற சீசன்லாம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஹோஸ்ட் சில விஷயங்களை வந்து கன்வே பண்ணுவாங்க, சில டிப்ஸ் கொடுப்பாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, அதெல்லாம் புரியாம இருக்கிறது 1-2 பேர் இருப்பாங்க. ஆனா இந்த சீசன்ல மட்டும் தான் 50 பேர் ஒரே மாதிரி இருக்காங்க. நான் அது என் கேரக்டர். அண்ட் போன சீசன் ஃபுல்லாவே குறும்படம் போட்டது கிடையாது, விஜய் சேதுபதி ஹோஸ்டிங்ல இப்ப வரைக்குமே குறும்படம் போட்டது கிடையாது இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் டைமா இந்த சீசன்ல 5வது வாரத்துல தான் முதல் குறும்படம்
குறும்படத்தையே நான் போட போறேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த குறும்படம் எதை பத்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா 50 பேரும் சார் அரோராப்புல சிக்கனை திருடி சாப்பிட்டுச்சு அதான சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டதாய் அந்த புள்ள திருடி சாப்பிட்டது குறும்படம் வேற போடுறமாக்கும் அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிட்டு சரி ரைட் அவ கடைசி வரைக்கும் சாண்ட்ரா பண்ணதை எவனாலுமே கெஸ் பண்ண முடியல, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து குறும்படத்தை பாத்துருங்க அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி குறும்படத்தை போட்டுட்டாங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் அண்ட் சாண்ட்ராக்கு போட்டு அந்த குறும்படம் உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. எடிட் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படம் பார்த்த ஃபீலுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த எடிட்டை வந்து விஜய் சேதுபதியை பாராட்டவும் செஞ்சாப்ல. அண்ட் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல உள்ள போய் பெருசா நீ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி யாராலையும் எதுவுமே கேட்க முடியாது. இந்த ஒரே ஒரு குறும்படம் போதும் இந்த சீசன் ஃபுல்லா நின்று பேசுண்டா அப்படிங்கிற அளவுக்கு சிறப்பான சம்பவத்தையே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யாரும் வரல பூதான் எல்லாருக்கும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாண்ட்ரா இந்த சீக்ரெட் டாஸ்க் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டே பண்ணிருந்தாலுமே பெருசா அவங்க எங்கேயுமே ரியாக்ட் பண்ணிக்கல இந்த குறும்படம் போட்டு முடிக்கிற வரைக்குமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிராங்க்னு ஒன்று பண்ணிட்டு அது பயங்கரமா வரப்போகுது பிரமாதமா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா அது அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு இல்லையா. அதனால இந்த சீக்ரெட் டாஸ்க்கும் எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியற வரைக்கும் பெருசா ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா கடைசியில் விஜய் சேதுபதியை பாராட்டி தள்ளிட்டாப்ல. சாண்ட்ரா நான் உங்களை மிக சிறப்பா பாராட்டுறேன். அந்த குறும்படம் ஒரு பக்கம் பாசிட்டிவா இருக்கு, விஜய் சேதுபதி பயங்கர பாசிட்டிவா பேசுறாரு அப்படிங்கிறதுனால எல்லாருமே இதை ரொம்ப பாசிட்டிவாவே எடுத்துட்டாங்க. அண்ட் எல்லாரும் எஞ்சி ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுக்கவே செஞ்சாங்க. அண்ட் இதை பண்ணி முடிச்சதுனால சாண்ட்ராக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தங்க நாமினேஷன் ஃப்ரீயும் பண்ண முடியும். அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யார் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணி முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டும் செஞ்சாங்க. அப்ப சாண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலான்ற மாதிரி நினைச்சேன், திவாகரை மாத்தி விட்டலாம் வியானா மாத்தி விட்டலாம் சரி அவ்வளவு டாஸ்க் கம்ப்ளீட் சொல்லி பார்த்தா ஆரம்பத்துல இருந்து பயங்கர டஃபா போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டாஸ்கே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நமக்கு தான் இருக்கவே இருக்கு பாரு, அந்த புள்ள வாலண்டரா வந்து என்கிட்ட வாயை கொடுத்த உடனே எனக்கு அங்கதான் ஹோப்பே வந்துச்சு, அதை வச்சு தான் அந்த டாஸ்கே கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. பாரு வந்து வாயை கொடுத்தா பாருக்கு அது ரொம்ப சுலபமா வரும். அண்ட் சாண்ட்ரா ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிப்பாங்க திவாகரன் வியானா ரெண்டு பேருமே நல்லா தான் ஒர்க் பண்ணாங்க. பட் இந்த சீக்ரெட் டாஸ்க்காக இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாச்சு, எப்படா அவங்கள ஹக் பண்ணுவோன்ற மாதிரி எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த சீக்ரெட் டாஸ்க்கை ரிவீல் பண்ண உடனே அவங்க பண்ண முதல் காரியமே ரெண்டு பேரும் போய் ஹக் பண்ணி சாரி தான் வந்து கேட்டாங்க. அண்ட் விக்ரமே அந்த டாஸ்க்ல பயங்கரமா ஒட்டஞ்சி அழுது ஃபீல்லாம் பண்ணிருப்பார் இல்லையா. அதனால விக்ரம் கிட்ட போய் சாரி கேட்கும்போது அந்த மனுஷன் இப்பயாச்சும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா எடுத்து பாரு சொல்லி பார்த்தா இப்போ இன்னும் பயங்கரமா வந்து எமோஷனல் ஆகி ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. ஃபர்ஸ்ட் நான் கூட அந்த மனுஷன் ஏதோ பிராங்க் ட்ரை பண்றாரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பார்த்தா இல்ல நான் உண்மையா சீரியஸா தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே பயங்கர எமோஷனலா பேசிட்டு இருக்காப்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் அழுக ஆரம்பிச்சேன்ல அப்பயாச்சும் என் காது கிட்ட வந்து இது டாஸ்க் தான் சொல்லிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்லையோ. இது சீக்ரெட் டாஸ்க், இதை பண்ணி முடிச்சுட்டு எப்படி இது சீக்ரெட் டாஸ்க் அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொன்னா நீ உடனே சரியாயிட்டா அங்க இருக்கிறவங்க டவுட் வராதா இது என்னது அப்படி பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னுடைய ஸ்டார், என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய மேனேஜர் போஸ்டிங், என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய மென்டல் ஹெல்த் எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாப்ல. நீங்க டாஸ்க் தான் பண்ணீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா ஒரு நிமிஷம் நான் என் பேச்சை கேட்டு நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா என்னுடைய மேனேஜர் போஸ்டிங் ரிசைன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. ரிசைன் பண்ண வைக்கிறது தான் டாஸ்கே, அதை ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காப்ல. பட் விக்ரம் இதெல்லாம் ஏன் பேசுற அப்படின்னா அன்னைக்கு டாஸ்க்ல பயங்கரமா ஒட்டஞ்சி பயங்கர எமோஷனலா வந்து பேசியிருப்பாப்ல. பட் அது எல்லாமே வேஸ்டா போச்சா அப்படிங்கிறதுனால தான் பேசுறாப்ல. ஒரு பக்கம் பிராங்க்னு ஒன்று பண்ணி அங்க போய் பயங்கரமா பேசினேன் அதுவும் வேஸ்டா போச்சு, இன்னொரு பக்கம் இங்க வந்து பயங்கரமா பேசினேன் அதுவும் வேஸ்டா போச்சு. ஒரு பக்கம் பிராங்க்ன்றீங்க ஒரு பக்கம் சீக்ரெட் டாஸ்க்ன்றீங்க, என்ன பார்த்தா எப்படா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காப்ல. இவங்க என்னன்னா பிராங்க் பண்றாங்க என்ன டாஸ்க் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா விக்ரமே கொஞ்சம் யோசிச்சு பார்த்து போறவங்களுக்கு ஆமா இது டாஸ்க் தானே, அதுவும் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க், அந்த டாஸ்க்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாண்ட்ரா கிட்டே போயிட்டு சாரிலாம் வந்து சொல்லிட்டாப்ல, நீங்க டாஸ்க்காக தானே பண்ணீங்க நான் தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்ல. பட் இன்னொரு பக்கம் பார்த்தா பிரஜன் வந்து விக்ரம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாப்ல. அப்புறமா இந்த ஒரு நாளை கடத்திட்டா போதும், இந்த ஒரு நாளுக்கான பேமெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிரும், அந்த மாதிரி வாழக்கூடிய ஜீவன் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் சபரி எஞ்சி அரோரா பேரை சொன்னாப்ல. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா அதாவது மற்றவங்க எல்லாம் வேலை சொல்லாமலே செய்வாங்க, ஆனா இந்த பிள்ளை கிட்ட மட்டும் வேலை சொன்னதான் சார் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுக்குமே விஜய் சேதுபதி சபரி ஏன் சுகர் கோட் கொஞ்சம் ஓவராவே இருக்குப்பா, அதுல இருந்தா கொஞ்சம் வெளியே வாப்பா பத்தலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இந்த மனுஷன் எப்படிதான் பேசணும்னு எதிர்பார்க்கறது சத்தியமா ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி. அரோராவா அது ஒரு கொடூரமான விசித்திரமான பொண்ணு சார், அந்த வீட்டில் இருக்கிறதே பிரோஜனம் இல்லாத பொண்ணு சார் அப்படிலாம் பேசணும்னு எதிர்பார்க்கிறாரா? எது சொன்னாலும் சரி எப்படி பேசினாலும் சரி சுகர் கோட்னு அந்த ஒரே வார்த்தையை பிடிச்சி தொங்குனா மற்றவங்க எல்லாம் என்னதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கு. ஒரு 4 ஸ்பூன் சுகர் கோட் பண்ணீங்க, தேங்க்ஸ் சோ மச். உட்காருங்க சபரி. அண்ட் இந்த டாஸ்க்ல மேக்ஸிமம் வந்து அரோரா பேர் தான் சொன்னாங்க. அதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா அந்த பொண்ணு காசுக்காக தான் இந்த ஷோக்குள்ளேயே வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த புள்ளியே தான் என்கிட்டயே சொல்லிச்சு. அதுவும் கமர்தீன் என்ன சொன்னார்னா அந்த பிள்ளை அப்ராட்ல போய் படிக்கணுமா அதுக்கு காசு தேவைப்படுதான், அதுக்காக தான் இந்த ஷோக்குள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஓப்பனாவே வந்து சொல்லியிருக்கு போல இருக்கு. அண்ட் வந்து இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிலாம் உள்ள வந்திருக்கும் போது கூட எனக்கு வந்து மணி ஃபேம் இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரி எழுதிருந்துச்சு இல்லையா, அதையுமே கனி வந்து மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா விளையாடலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டா நான் நல்லா தானே விளையாடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு, எஃபோர்ட்டே போடுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு
கழுவி ஊத்த முடியுமோ எல்லாருமே கழுவி ஊத்திட்டாங்க. நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், அந்த வேலையை நான் கரெக்டா பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுல பிரஜன் வந்து கமருதீன் பேர் வந்து சொல்லியிருப்பாப்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாங்க இல்லையா, அந்த பிராங்க் பத்தி கன்ஃபெஷன் ரூம்ல பேச போகும்போது பிரஜன் அண்ட் பிரவீன் 2 பேருமே சீரியஸா பேசியிருந்தாங்களா. அப்ப கூட கமருதீன் என்ன சொன்னாருன்னா, எனக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா, கொடுத்தா நான் வாங்கிட்டு வெளியே போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேல்யூ அவருக்கு தெரியற மாதிரி தெரியல, அதனால சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ரெட் கார்டு கொடுத்தா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், பிரச்சனை இல்ல. அண்ட் இதுல திவாகர் பேரை 3 பேர் சொல்லியிருந்தாங்க, சாண்ட்ரா, வினோத் அண்ட் கனி அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க 3 பேருமே சொன்ன ஒரே ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திவாகர் இந்த வீட்டுக்குள்ள ரீல்ஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு தவிர்த்து மத்தபடி வேற எதுவுமே பண்ற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களா. உடனே திவாகர் எச்சாப்ல கனி அண்ட் வினோத் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, அவங்க இந்த வீட்டுல எதுவும் பண்ற மாதிரி தெரியல சார் அப்படிங்கிற சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்டாப்ல, வீட்டுல எதுவுமே செய்யாத ஆள் பேரை சொல்ல சொன்னா உன் பேரை சொன்ன 2 பேரை சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு. நீங்களே சொல்லுங்க திவாகர், நீங்க பேசுறதுக்கு நான் கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சோ இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே அரோரா பேர் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதை தான் எதிர்பார்த்து பிக் பாஸ் டீமே இந்த டாஸ்கை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. கடைசியா விஜய் சேதுபதி அரோரா என்ன சொன்னாருன்னா, பாத்தீங்களா எல்லாரும் பேசும்போது உங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, இன்னைக்கு பேசும்போது கூட நல்லா தான் பேசுனீங்க, அந்த நம்பிக்கை உங்க மேல வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு, கூடவே யாராச்சும் இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா, ரெட் கார்டு கொடுங்க கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க எல்லாம் தயவு செஞ்சு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, உங்களை வலுக்கட்டாயமா இந்த ஷோக்குள்ள வச்சுதான் இந்த ஷோ ரன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது, யார் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்பவே என்கிட்ட சொல்லிருங்க, பிக் பாஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு அமுச்சு விட்டுறேன் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல. இந்த வீட்டில் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா நான் போவேன், தாராளமா வரலாம், நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். அண்ட் போன வாரமே மென்ஷன் பண்ணிருப்பாப்ல, ஒரே ஆளுக்கு எதுக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அதாச்சும் க்ளோஸ்ட் நாமினேஷன். ஆனா இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன் வச்சு அதே வேலையை தானே பார்த்தாங்க. அதனால ஒரே ஆளுக்கு இத்தனை பேர் ஓட்டு போடுறீங்களே, ஓப்பன் நாமினேஷன் எதுக்காக வைக்கிறோம், ஒரு கருத்தை நேரடியாக சொல்றதுக்கு தானே வைக்கிறோம், அதையாச்சும் கொஞ்சம் புரிஞ்சு விளையாடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மனுஷன் பிரேக் விட்டு போயிட்டாப்ல. ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு வைக்கிறாங்க தெரிஞ்சுக்கோங்க, உங்க கருத்தை நேரடியாக சொல்லுங்க. அந்த விஜய் சேதுபதி இவ்வளவு நேரம் பேசிட்டு பிரேக் விட்டு போன உடனே அரோரா வந்து கமந்துட்டு சொல்லிருக்காங்க, இவ்வளவு நேரம் எல்லாரும் என்ன பத்தி சொன்னாங்கல்ல, அது எல்லாமே உண்மைதான், நான் வந்து வெளி உலகத்தை மிஸ் பண்றேன், டாக மிஸ் பண்றேன், வீட்டை மிஸ் பண்றேன், இங்க இருக்கிறது தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க, அவங்க யார்கிட்டயுமே நல்ல சண்டையே போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சூப்பரா, அதாவது இந்த பிக் பாஸ்க்காக எவ்வளவோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த புள்ளைய வலுக்கட்டாயமா கூட்டு வந்து இந்த ஷோக்குள்ள விட்டு அந்த புள்ள ஒண்ணுமே பண்ண மாட்டேது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே அந்த புள்ளைக்காகவே ஒரு கேள்வியை வச்சு வீக்கெண்ட் எபிசோட்ல பேசினாலுமே 5 வாரம் 6 வாரம் அந்த புள்ளைய உள்ள வச்சு அழகு பாக்குறீங்க பாத்தீங்களா, உங்களெல்லாம் என்ன சொல்றதுன்னே ஒண்ணும் புரியலன்ற மாதிரி தான் இருக்கு. என் டாக மிஸ் பண்றேன், என் வீட்டை மிஸ் பண்றேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு. அரோரா புள்ளைய கொண்டு போய் ஏன்டா ஷோக்குள்ள விட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவு நாள் தெரியாம இந்த புள்ளைக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அளவுக்கு அரோரா புள்ள கமர்திட்டு பேசிட்டு இருக்கு இல்லையா, இதை பார்த்தா சரி தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாருன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அரோரா புள்ள கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணிருக்காப்ல. அப்ப அந்த புள்ள மறுபடியும் அதுதான் சொல்லுது, நான் அவுட் சைட் வேலை வந்து நான் பயங்கரமா மிஸ் பண்றேன், நான் வெளியெல்லாம் யார்கிட்டையும் சண்டையே போட மாட்டேன், அதனால இங்க யார்கிட்டையும் சண்டை போட வரமாட்டுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஒன்னு யாருமா சண்டைலாம் போட சொன்னது, உன் கேம் நீ ஆடுமா, நீ நல்லா பேசுறல அதை பேசுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவ்வளவு பேமெண்ட்டை கொடுத்துட்டு வந்த பிள்ளைக்கு அந்த பேமெண்ட்டை கொடுத்ததுக்காக வச்சு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் இந்த பிள்ளைட்டு இருந்து வாங்கிட்டு தான் விடணும், சக்கையா புழிஞ்சிட்டு தான் விடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிள்ளை இந்த ஷோக்குள்ள வச்சிருக்காங்களான்றது ஒன்றும் புரியலன்ற மாதிரி தான் இருக்கு. தேவையில்லாம கவலைப்படுறீங்க, இங்க வந்திருக்கீங்க, இது ஒரு அற்புதமான அனுபவம். ஓகே, அண்ட் எப்பயுமே நாமினேஷனுக்கு ஒரு லீடு கொடுத்து யார் வெளியே போறா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அதுக்கப்புறம் தானே கார்டை காட்டுவாங்க. இந்த டப்புன்னு கார்டு தூக்கி காமிச்சாப்ல பார்த்தா பிரவீனுக்கு அது பெருசா ஷாக்கிங்கே இல்லை, நானே முன்னாடி கெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆனா அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கிங். என்ன காரணம்னா, இந்த வீட்டில் மிச்சர் சாப்பிடக்கூடிய பல பேர் இருக்கும்போது இந்த கேமை ஓரளவுக்கு புரிஞ்சு நல்லா விளையாடக்கூடிய, போன வாரம் நாமினேஷன் ப்ரீபாஸ்லாம் ஜெயிச்சு வச்சிருந்தார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போறாரு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது எல்லாருக்குமே உண்மையிலேயே வந்து பயங்கர ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. ப்ளீஸ் மச்சான் ஆராமா உட்கார் யார் அண்ட் பிரவீன் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்லையா, ஸோ வீட்டில் இருந்து வேஸ்ட் ஷர்ட் வந்துச்சு, அதை வச்சு தான் கெஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரெட் கலர் ஷர்ட் வந்துச்சு இல்லையா, ஸோ அது டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஸோ நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், கரெக்டாக அதே மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. பட் மனுஷன் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணாப்ல. ஏன்னா மற்றவங்க இந்த வீட்டில் நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் கிடைச்சிச்சு எதுக்கு கிடைச்சின்னு சொல்லி தெரியாம இருக்கிற வரைக்கும் காசை சம்பாதிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு நடுவில் பிரவீன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப பெருசா பார்க்கறாப்ல அப்படிங்கிறது ஒரு பேச வச்சு தெரிஞ்சு நெதியும் நடிக்கணும். இந்த ஷோல என்னுடைய மொத்த டேலண்டையும் காமிச்சிடணும், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா எனக்கு வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நிறைய ட்ரீமோட இந்த மனுஷன் உள்ள வந்திருக்காப்ல. ஆனா அப்படிப்பட்ட மனுஷனை வெளியே எடுத்துட்டு இந்த வீட்டில் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு பீன் பேக்ல உட்காந்து தேய்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது என்ன சொல்றதுனே தெரிய மாட்டுது. பட் என்னதான் பிரவீன் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மனுஷனால இதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. கீழே உருள்றாப்ல பொருள்றாப்ல பயங்கர கழட்டு போய் உட்கார்றாரு, என்னென்னமோ
இருந்தாப்ல அண்ட் ரொம்ப எமோஷனல் ஆகி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. எல்லா விதமான எமோஷன்ஸையும் இந்த வெளியே போறதுக்குள்ள காமிச்சிட்டு தான் போனாப்ல. நான் நிறைய ஆக்டிங் பண்ணலாம், நிறைய கான்செப்ட்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன், ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரிலாம் காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தேனே, நான் எதுவுமே காட்டாம வெளியே போறேனே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது எஃப்ஜே, ரம்யா, அரோரா இவங்கெல்லாம் இந்த ஷோக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க, பிரவீன் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காப்ல, அந்த மனுஷனை வெளியே எடுக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுல வேற பிக் பாஸ் நீ வாப்பா சென்டர்ல வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரி நிக்க வச்சாப்ல. என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா உனக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு படிச்சு பார் அப்படின்னாப்ல. திரும்பி பார்த்தா பிக் பாஸ் சீசன் 9 இதுக்கப்புறம் நீ பண்ண போற ஒரு விஷயத்துடைய அடையாளமும் பிக் பாஸ் சீசன் 9 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. எது இந்த 35 நாள் அவருக்கு அடையாளமா இருக்க போதா பிக் பாஸ் சீசன் 9 தான் உங்கள் அடையாளம். அண்ட் விஜய் சேதுபதியுமே மென்ஷன் பண்ணாப்ல, நானே எதிர்பார்க்கல, எனக்கே பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிரவீனை கூப்பிட்டு நிக்க வச்சு வழக்கம் போல ஃபர்ஸ்ட் பயண வீடியோ போட்டு விட்டாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த பயண வீடியோ முடிஞ்ச உடனே வழக்கமா ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க இல்லையா, எங்க மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கேள்வி வந்து பிரவீன் கேட்கல. ஏன்னா எங்கேயுமே மிஸ் ஆகல அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். அப்படிங்கிறதுனால நீங்க ஒரு ஸ்டார் தான், நல்லா தான் விளையாடுனீங்க, பட் சம்டைம்ஸ் இது நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் தான் வந்து சொன்னாப்ல. அண்ட் அடுத்த பிரவீனை பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி, சார் ஸ்ட்ரைட்டா நில்லுங்க சார், உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நின்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கறேன் சார் அப்படின்னாப்ல. என்ன கேள்வி சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, உங்களுக்கு வில்லனா நடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டாப்ல. என்னது வில்லனா நடிக்கணுமா, ஏண்டா ஸ்டேஜ்ல வச்சு லாக் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டில கேக்குறியா நீ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, சரி வாழ்த்துக்கள் அப்படி வாய்ப்பு வரும்போது கண்டிப்பா நடிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள போய் பாய் சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாய் சொல்லிட்டு விஜய் சேதுமே பாய் சொல்லிட்டு அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவருமே கிளம்பிட்டாப்ல. விஜய் சேதுபதி அண்ணா, நான் உங்களுக்கு வில்லனா நடிக்கணும், உங்களுக்கு ஓகேவா? எனக்கே ஒரு நடிப்பணும். அண்ட் இந்த வாரம் பிரவீன் எவிக்ட் ஆகி வெளியே போவார் அப்படிங்கிற விஷயத்தை யாரும் எக்ஸ்பெக்டும் பண்ணிருக்க மாட்டாங்க. அவர் எவிக்ட் ஆகி வெளியே போன விஷயத்தை யாராலையும் அக்செப்டும் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு. இப்போ கூட பிரஜன் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா, அரோரா வந்து நாமினேஷன்ல வரலங்கிற விஷயமே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. இதனால தான் சொல்றோம், இந்த க்ளோஸ்ட் நாமினேஷன் வேற கதை, ஆனா ஓபன் நாமினேஷன் வரும்போது எதுக்காக எல்லாருமே போய் ஒரே ஆட்களை நாமினேட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரெல்லாம் வந்து நாமினேஷனுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு எல்லாருமே கொண்டு வந்தாதான் அதுல யாராச்சும் வெளியே போவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க தகுதியான ஆட்கள் தான் வெளியே போவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அரோரா வந்து நாமினேஷன்ல இல்லாத விஷயம் எனக்கு மைண்ட்ல நிக்கல. அண்ட் அதை சொல்லிட்டு கூடவே அரோரா அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறதுமே பிரஜன் மென்ஷன் பண்றாப்ல. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருவேளை அரோரா வந்து நாமினேஷன்ல வந்தாலுமே பிக் பாஸ் டீம் வந்து அவங்கள வெளியே எடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அது முடிகிற வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்கன்ற மாதிரி தான் அவர் ஒரு பக்கம் சொன்னாப்ல. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அமித்துமே என்ன சொன்னார்னா, இந்த வாரம் நாமினேஷனே எடுத்துக்கோவேன், பிரவீன் தான் ஒஸ்ட் பிளேயரா, ரம்யா இந்த வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, கெமி என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜே என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் இந்த வீட்டில் இருக்கும்போது பிரவீன் வெளியே போகும்போது அது வந்து அரோரா இருக்கும் போதும் நடக்கலாம் அப்படிங்கிறது அவருமே சேர்த்து மென்ஷன் பண்ணிட்டாப்ல. ரம்யா கூட பெர்ஃபார்ம் பண்ணாப்ல, அவங்களும் போயிருக்கலாம், ஏன் பிரவீன்? அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதி இந்த சிச்சுவேஷன் அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறேன் பாரு அப்படிங்கிற பேர்ல சுபிக் சைட்ட போயிட்டு, நீ மட்டும் என்ன ஓ நாமினேஷன் நீ வேஸ்ட் பண்ண தானே செஞ்ச, நீ மட்டும் யாருக்கு ஓட்டு போட்ட, எனக்கு தானே ஓட்டு போட்ட அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு கூடவே இந்த மாதிரி ஒரே ஆளுக்கே ஓட்டு போட்டுருந்தீங்கன்னு வைங்களேன், டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போவாங்க, நான் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான் இந்த வீட்டிலே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதே இலக்கை எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சிட்டாங்கன்னு வைங்களேன், ஒருவேளை அடுத்த வாரம் க்ளோஸ் நாமினேஷன் வைக்கும்போது சரி ஓகே எல்லாரும் பார்வதிக்கு தான் போட்டுப்பாங்க, நம்ம போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி விட்டு கடத்துல பார்வதி நாமினேஷன்ல வராம தப்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், இது அவங்களுக்கு சாதகமாயிரும். இப்படியே இருந்தாங்கன்னா டிசர்விங் பர்சன்ஸ் will go out. சோ அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோட் பொறுத்தவரைக்கும் பெருசா எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி தெரியல. இந்த சாண்ட்ராவுடைய குறும்போட செக்மெண்ட் இருந்துச்சு இல்லையா, அதுதான் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் அது சனிக்கிழமை பேசாம அப்படியே அழகா தூக்கி சண்டே எபிசோட்ல வச்சு அதை எப்படியே ஓட்டிட்டாங்க. மற்றபடி அப்படி இப்படின்னு தேதி தான் கொண்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் பிரவீன் ராஜோடைய எவிக்ஷன் அது கம்ப்ளீட்லி அன்ஃபேர் தான். ஏன்னா இந்த வீட்டில் நிறைய மிக்சர் சாப்பிட்ற கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ரம்யா இதுக்கு இருக்கான்னு தெரியல, எஃப்ஜே இதுக்கு இருக்கான்னு தெரியல, அரோராலாம் எதுக்கு இருக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி கண்டஸ்டன்ட்ஸ்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருக்கும் போது பிரவீன் ராஜ் மாதிரி கண்டஸ்டன்ட்டை எதுக்காக வெளியே எடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இன்னைக்கு எபிசோட் பற்றின உங்களுடைய கருத்தும் அண்ட் பிரவீன் ராஜுடைய எவிக்ஷன் ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான டான் தட்டி விட்டீங்கன்னா போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.